தமிழாரம் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறுசீரமைப்புகளில் அரசாங்கம் உறுதி, சர்வதேச நிதி நிறுவன பிரதானிகளிடம் நிதி ராஜாங்க அமைச்சர் தலைமையிலான குழுவினர் தெரிவிப்பு என்ற தலைப்புச் செய்தி முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. கருப்புப்பட்டி போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும், இதோக பகிரங்க அழைப்பு. விசா கட்டண அதிகரிப்பால் சுற்றுலாத்துறைக்கு ஆபத்து ஏற்படலாம், எதிர்க்கட்சி தலைவர் விசனம் வெளியிட்டுள்ளார். விசா கட்டணம் மற்றும் சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும், முறையான மதிப்பீடுகள் இல்லாமல் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் தமது சேவை வளங்களை இணைத்தது டயலாக் ஏர்டெல். ரணிலுக்கு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுப்பது மக்களின் கடமை, ஐதேக தவிசாளர் வஜிர அபேவர்த்தன கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுப்பது நாட்டு மக்களின் கடமையாகும். அதனை செய்ய தவறினால் நாடு மீண்டும் காலனித்துவ நிலைக்கு மாறும் என்று ஐதேக கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இன்று வாக்கெடுப்பு. சுற்றுலா பயணியிடம் உளுந்துவடை தேநீருக்கு 1000 ரூபாய் கோரியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று. இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் அதிக விலைக்கு உணவகத்தில் உணவு விற்பனை செய்யப்பட்ட தொடர்பில் வீடியோ ஒன்றும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிடம் ஒரு உளுந்து வடைக்கும் ஒரு தேநீருக்கும் 1000 ரூபாய் கோரிய சம்பவத்துடன் தொடர்புடைய உணவகம் ஒன்றின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். ஒரு உளுந்து வடைக்கும் ஒரு கோப்பை தேநீருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிடம் 1000 ரூபாய் கோரப்பட்ட சம்பவம் களுத்துறையில் கடந்த வாரம் பதிவாகி இருந்தது. குறித்த தொகை நியாயமற்றது என அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி உறுதியாக நின்ற நிலையில அவரிடம் 800 ரூபாய் அறவிடப்பட்டதாம். இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்ததுடன் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில சம்பவத்துடன் தொடர்புடைய உணவக உரிமையாளர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை யாழில் இடைநிறுத்தம். ரஷ்யாவுடனான மோதலில் தோல்வியடைந்தால் 3ஆம் உலகப் போர் கிளர்ந்தெழும் அபாயம், உக்ரைனிய பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இவ்வாறான செய்திகள் இன்றைய வீரகேசரி பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் பிரதான செய்திகளை பார்வையிடலாம். தமிழர்கள் சிங்களவர்களுக்கு வாக்கு போடலாம், தமிழர்களுக்கு வாக்களிப்பது இனவாதமா? சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பும் சுரேஷ். பாடசாலை சுற்றாடலில் உள்ள வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிக்க தடை விதிப்பு, யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம். யாழ் மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் முடிவுறும் நேரங்களில் பாடசாலை சூழலில் உள்ள வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாம். அத்தோடு இந்த தடையை உடனே அமுல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெவர பெருமவின் மரணத்தில் சந்தேகம், தமிழர் வேட்பாளர் விச பரீட்சை, CPK சிவஞானம் கோருகிறார். அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவது விச பரீட்சை என CDK சிவஞானம் கூறியிருக்கிறார். யாழ் மாவட்டத்தில் 620 பயனாளிகளுக்கு 1 மில்லியன் பெறுமதியான வீட்டு திட்டம். யாழ் மாவட்டத்தில் 15 பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 620 பயனாளிகளுக்கு சுமார் 1 மில்லியன் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். மாரடைப்பால் கணவன் திடீர் மரணம், துயரம் தாங்காத மனைவி தற்கொலை. நெடுங்கணியில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கணவன் மாரடைப்பால் உயிரிழந்த துயரத்தை தாங்க முடியாமல் மனைவியும் தற்கொலை செய்து உயிரிழந்திருக்கிறார். அரசு தனியார் பேருந்து சாரதிகள் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும், அமைச்சர் டக்ளஸ் வலியுறுத்துகிறார். போட்டி போட்டு சாரதிகள் பேருந்தை செலுத்துவதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை முன்னெடுத்து வருவதாகவும், ஆகையால பேருந்து சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தி
கூறியுள்ளார். மியன்மாரில் சிக்கிய இலங்கையர்கள் 8 பேரும் நேற்றைய தினம் நாடு திரும்பினர். மனித எலும்பில் உருவாகும் புதிய போதைப் பொருட்கள். ஆப்பிரிக்க நாடான சியாரா லியோனில் போதைப்பொருள் பாவனைக்கு பல இளைஞர்கள் அடிமையாகி உள்ள நிலையில அதிலும் மனித எலும்புடலுடன் தயாரிக்கப்படும் ஒருவித போதைப் பொருளுக்குத்தான் அவர்கள் அதிகமாக அடிமையாகி இருக்கிறதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறுந்தகவல் ஊடாக இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது உள்நாட்டிலிருந்தும் சரி வெளிநாட்டிலிருந்தும் சரி உங்களுக்கு பொதிகள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி குறுந்தகவல் ஊடாக வாடிக்கையாளர்களின் கடன் அட்டை தொடர்பான தகவல்களை கூறி இடம்பெறும் மோசடி தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சரித்திரம் படைத்த இலங்கை அணி. இவ்வாறான செய்திகள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். ஹெரோயினுக்கு பதிலாக மனவழுத்த மாத்திரைகள் ஒருங்கிணைப்பு குழுவில் வெளிவந்த பகீர் தகவல். கடற்தொழிலாளி சடலமாக மீட்பு. இந்தியாவில் இன்று தேர்தல் ஆரம்பம். ரணில் ஒருவரே நாட்டை மீட்பார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மட்டுமே இந்த நாட்டை மீட்க முடியும் என்றும் அவரின் பயணப்பாதையை மாற்ற முற்பட்டால் நாட்டில் மீண்டும் வரிசைகள் தான் உருவாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். 1,31,652 குடும்பங்களுக்கு யாழில் இலவச அரிசி. யாழ் மாவட்டத்தில் 1,31,652 குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்துக்காக அந்த குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கூறப்பட்டிருக்கிறதாம். இதன்போது 10 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் முன்வைக்கப்பட்டது. கோத்தாவின் வாகனம் பியோமியுடன் பிடிபட்டது எப்படி? இலங்கையின் பிரபல நடிகை பியோமி ஹமன்சாலினியின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. மைத்திரிக்கு தடை நீடிப்பு. முல்லைத்தீவில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மீன்பிடி தொழில். கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு. யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் கிணற்றுக்குள்ளிருந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். மாதகல் சகாயபுரம் பகுதியை சேர்ந்த பிரதீபன் நித்யா என்ற 37 வயதினையுடைய 2 பிள்ளைகளின் தாய்தான் இவ்வாறு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளாராம். படகில் பிரசவம் நடந்தது என்ன? யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை விளக்கு. இவ்வாறான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இத்துடன் பத்திரிகை செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.